அப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்ம அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக தோரங்குச்சி மக்களுக்கு அதிமுக ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கு. அதனால தான் ஏன்னா இதனால் வரையும் தோரங்குச்சியில் ஏடிஎம்கேல இந்த மக்கள் ஜெயிக்கவே வைக்கலை. காரணம் என்ன தெரியுமா? யாரா ஏடிஎம்கேல அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க. நானும் ஏடிஎம்கே கட்சிக்காரன் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கட்சிக்காரன் சொன்னால் தானே கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குன்னு தோரங்குச்சியில் இங்கே வேகத்தரைக்கிட்ட இருந்துச்சு. எல்லாம் இபி போட்டு பில்லை போய் கட்ட போகிறீங்களே மின்சார வாரியத்தில், அதை பவரஸ் ஆக்குறதுக்காண்டி அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது நம்ம சிவன் கோயில் இருக்குன்னு, சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள சொத்துல கொண்டு வரதை முடிவு பண்ணி அடிக்கல் நாட்டினாங்க. அன்னைக்கு தோரங்குறிச்சி கவுன்சிலர் டிஎம்கே கவுன்சிலர். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மேலே இருக்கிறது உங்கள் ஆட்சி தானே, நீங்கள் போய் எப்படியாச்சும் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்துருக்காமட்டார். வாங்கிட்டு அடிக்கல்லாம் நாட்டியாச்சு. தோரங்குறிச்சியில் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதை மெனக்கெட்டு வாங்கிட்டு அடிக்கல்லாம் நாட்டியாச்சு. ரொம்ப பக்கத்தில் ரொம்ப மெனக்கட்டாங்க. வாங்கிட்டு எப்படியாச்சும் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்களே, இதையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கட்டாங்க. ஆனால் இவ்வளோ மெனக்கட்டு வாங்கிட்டு வந்தது அதிமுக. அதில் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டா தோரங்குச்சிக்கு. திரும்ப டிஎம்கே ஆட்சி வந்துச்சு. டிஎம்கே ஆட்சி வந்த பிற்பாடு இங்கே அடிக்கல் நாட்டினதை இதே பக்கத்தூரில் கொண்டு அடிக்கல் நாட்டி அங்கே மொத்தமாக கொண்டு போய்த்தாங்க. அப்போவும் டிஎம்கே கவுன்சிலர் தான் நம்ம ஊரில். போன திரும்ப என்ன சொன்னார்? மேலே உங்கள் ஆட்சி இருக்குது, நீங்கள் தான் மனக்கட்டு வாங்கினார். இப்போ தோரங்குச்சியில் வாங்கிட்டு வந்ததை அவங்க ஆட்சியில் இதே டிஎம்கே ஆள் சம்மந்தப்பட்டு அப்படியே மொத்தமாக கொண்டு போய்த்தாங்க. இது ரெண்டாவது இழைப்பா அதிமுக காரன் பண்ணது. ஏன்னா துரோகம் அதிமுக காரன் தானே பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. கள்ளிக்காடு இங்கிட்ட மணியாரங்கொல்ல, கீழக்காடு, தெக்கிக்காடு, ஓகேவா, மேட்டுக்குள்ள அனைத்துக்குமே தோரங்குச்சி ஏடிஎம்கேக்கார தான் துரோகம் பண்ணியிருக்கான். நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்க. அவங்க அப்படியே அங்கே அடிக்கல் நாட்டினதான் அப்படியே பக்கத்தூர்காரன் அப்படியே வாங்கிட்டு போய்ட்டான். அதையும் இந்த டிஎம்கேக்காரன் சும்மா இருக்க வேண்டியதானே, சாரி ஏடிஎம்கேக்காரன் சும்மா இருக்க வேண்டியதானே. அப்போ டிஎம்கே ஆட்சி தானே. அவர் அதே வார்த்தையை தான் போனாடி சொன்னார், நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வாங்க, நாங்கள் அதை முடிச்சிடறோம். மறு ஆட்சி அவங்க ஆட்சி வரும்போது அப்படியே தூக்கி பக்கத்து ஊருக்காரர் கொடுத்தது நம்ம டிஎம்கே ஊர் ஆள் தான். அவர் எல்லோரும் யாருங்களுக்கும் நல்லா எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்கள் எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல. ஏன்னா நாங்கள் தான் வரிசையாக துரோகம் பண்ணிட்டு வரோமே. ஊருக்கு நல்லது செஞ்சால் தான் தோரங்குச்சி மக்களுக்கு பிடிக்காத. எல்லாம் துரோக பின்னணியாச்சு ஏடிஎம்கேக்காரங்க தோரங்குச்சியில் அனைத்து பேரும், ஓகேங்களா. அதையும் நாங்கள் தான் கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி நுப்பாட்டி திரும்ப ரிட்டர்னு இங்கே தோரங்குச்சிக்கு கொண்டு வந்தோம். அதுலேயும் பாதி ஏன்னா பக்கத்து ஊருக்காரங்க வாங்கிட்டு போய்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இது பெரிய அடுத்த ஒரு துரோகமாக அடுத்து ஒரு துரோகம். ஏடிஎம்கேக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, +1 +2 கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக தோரங்குச்சியில் இல்லவே இல்லை. மெயின் தோரங்குச்சி தான் மெயின். பாக்கி மூத்தாக்குறிச்சி எல்லாம் இருக்குது, காசங்காடு இருக்குது, உள்ளே தள்ளி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் இருக்குது. பக்கத்து ஊருக்கா இருக்குது, பக்கத்து ஊர் அங்கே ஒன்று +1 +2 இருக்குது. ஆனால் மெயினில் இருக்கிற தோரங்குச்சிக்கு +1 +2 கிடையாது. ஓகேங்களா. இந்த ஏடிஎம்கேக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன பீரியடு நம்ம அண்ணன் எம்எல்ஏ சிவி சேகர் இருந்தாப்புலன்னு அவரை வச்சு மெனக்கட்டு +1 +2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ யார் இப்போ பெரிய துரோகம் இதை வச்சா? டிஎம்கேக்காரன், நான் ஏடிஎம்கேக்காரன். இவன் தானே போய் +1 +2 கேட்டு வாங்கிட்டு இருக்கான். அதனால தான் நீங்கள் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்க. நல்லவன் கெட்டவன் பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா இந்த தோரங்குச்சி நேரம் இந்த நிலைமையில் இருந்திருக்குமா? பார்த்துங்க. நல்லது கெட்டது பார்த்து நீங்கள் ஓட்டு போடாத வரையும் உருப்படவே உருப்படாது. என்னைக்கு நீங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போகிறீங்களோ அன்றைக்கி தான் ஊர் உருப்படும்.